ஆயிடுச்சா கலை? கலை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி தலை சுத்துதே. இது மசக்க மயக்க மாதிரி தெரியலையே. நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? உட்கார 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 உட்கார. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னாச்சு? மயக்கம் வருதுன்னு சொன்னா முத்து மாமா பயந்துரும். ஒண்ணும் இல்ல முத்து மாமா, கொஞ்சம் அசதியா இருக்காதான். அசதியா இல்லாம நீ கால சக்கரம் கட்டின மாதிரி திபு 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 திபுன்னு ஓடிட்டே இருந்த எப்படி? மெதுவா பொறுமையா வேலை செய்யணும். சொல்லிட்டே இருக்கு, நீ கேட்கவே மாட்டேங்கிற. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் முத்து மாமா. அப்புறம் நம்ம வீட்ல 1க்கு 2 கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் கிருஷ்ண மாமா எங்கன்னு தெரியல. மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரோட செல்போனும் ஆஃப் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அவரு ஸ்வேதா தேடிங்க போயிருப்பாரு. பாத்துக்கலாம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. உன்னோட பிரச்சனைகள், உன்னோட கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி என் மேல போட்டுரு. நான் சுமக்கிறேமா. நீ தயவு செய்து நம்ம குழந்தைங்களை மட்டும் ஜாக்கிரதையா சுமந்தா போதும். ஓகேவா? சிம்ரன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ மட்டும் நல்லா இருப்பா. அம்மா, இப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா. சிம்ரனையும் மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. விட்ரு கார்த்திக், நீ போ. என்னை எதிர்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டதால என்ன ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. நீ எப்படி என் பையன் கூட இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துடுறேன்னு நானும் பாத்துடுறேன். அத்த, இது வாழ்க்கை அத்த. இதுல வந்து போட்டி சவால் எதுக்கு அத்த? இனிமேலும் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு நிக்கிறதுல அர்த்தமே இல்ல அத்த. சவால் விடுறதுக்கு நிமிஷ நேரம் ஆகாது. ஆனா நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னா எனக்கும் அப்படி இருக்க தெரியும் அத்த. நான் எந்த வகையிலையும் என் கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்திருக்காரு. வெண்ணிலா, வெண்ணிலா, ஏய் இங்க பாரு. வெண்ணிலா, வெண்ணிலா இங்க பாரு. வெண்ணிலா, வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? இங்க பாரு. வெண்ணிலா, இங்க பாரு. எந்திரி வெண்ணிலா. கார்த்தி, எந்திரி வெண்ணிலா. வெண்ணிலா, வெண்ணிலா இங்க பாரு. வெண்ணிலா, எந்திரி வெண்ணிலா. டேய் கார்த்தி. ஹாத்தியா பூங்கோத, இத்தனை களைபரத்திலையும் ஸ்வேதா தன் வேலையை காமிச்சிட்டா. நாம நினைச்சது நடக்கலையே ஒழிய
அவன் நினைச்சது கச்சிதமா நடந்துருச்சு. விஷப்பழத்தை தின்னு வெண்ணிலா மொத்தமா கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். இது கர்ப்பிணி பெண்களுக்கே வர்ற மயக்கம் தான், எதுவும் பயப்படுற மாதிரி இல்ல. அப்பா இவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்க. நல்ல சத்தான ஆகாரமா எடுத்துக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். சரி, கவனமா பாத்துக்கங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். கருதி. தேங்க்யூ டாக்டர். வரேங்க. என்னடி இது? ஸ்வேதா சொன்னதை வச்சு பார்த்தப்போ அவ ஒரேடியா போய் சேர்ந்துருவான்னு பார்த்தேன். நாம நினைச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்குடி. வா, ஸ்வேதா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். ரூம்ல வந்து பார்த்தா அப்படியே தலை ஒரு பக்கம் இருக்கு, கை ஒரு பக்கம் இருக்கு, கால் ஒரு பக்கம் இருக்கு. நான் கத்தி அலறி டாக்டர் வர சொல்லி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற நீ? இல்ல முத்து மாமா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இல்லனா இப்படி உன்னை பயம்படுத்துவேனா? என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. ஏ லூசு வெண்ணிலா, கல்யாணம் விட நிறைய தான் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் நீயே ஓடிட்டு இருப்பியா? நான் சொன்னேன்ல அங்கங்க ஓடாத, நிதானமா இருன்னு. காலையில சாப்பிட்டியான்னு கேட்ட, சாப்பிட்றேன்னு சொன்ன, அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். நானும் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நானே சாப்பிட வச்சிருக்கணும், அது அவங்கள வழி அனுப்பணும்னு போனா அப்படியே விட்டுட்டேன். சரி விடு, இப்போ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் 24 மணி நேரம் நான் உன் கூட தான் இருப்பேன். இரு, நானே என் கையாலே சமைச்சு உன்னை கொண்டு வரேன் பார். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் மறுபடியும் மயங்கிடுவேன். ஐயோ, வெண்ணில தமாஸ் பண்றாங்களா? தமாஸ் உன் காமெடிக்கு நீயே சிரிச்சுக்கிற. சமைச்சு கொண்டு வரேன்னு சொன்னீங்க. இருமா, இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க, அதனால உடனே சாப்பிடக்கூடாது. அதனால அது கொஞ்சம் லைட்டா கொஞ்சிட்டு போயிடுறேன். சிரிச்சுட்டே இருக்க. கொஞ்ச நேரம் தூங்கு. ஏய் ஸ்வேதா, எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் நீ பச்சைக்கிளி வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏன் கண்ணுக்கு நீ ஸ்வேதாவா தான் தெரியுற. என் கண்ணுக்கு கூட நீ வெறும் ஆவியா தான் தெரியுற. உன் கண்ணுக்கு நான் ஆவியா தெரியுற, ஆனா என் கண்ணுக்கு நீ பாவியா தான் தெரியுற. உனக்கெல்லாம் ஈவு இறக்கமே கிடையாதா? வெண்ணிலா 3 உசுருக்காரி. அவளுக்கு சர்வ சாதாரணமா ஒரு விஷ இழந்த பழத்தை கொடுத்து மொத்தமா கொள்ளலான்னு பாத்தியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இல்ல, நான் ஜெயிக்கணும். நான் முத்தரசு மாமா கூட வாழணும். அதுதான் எனக்கு வேணும். சீ, உனக்கு இப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்ல? உள்ளதுலயே கேவலமான விஷயம் இதுதான். நீ கொடுத்த விஷ இழந்த பழத்தை மாத்தி நல்ல இழந்த பழத்தை வச்சு வெண்ணிலா உயிரை காப்பாத்துனதே நான் தான். இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவும் வெண்ணிலாக்கு துணையா இருந்து அவளை எல்லா விஷயத்திலயும் காப்பாத்திடுவேன். நிமிஷ நேரம் ஆகாது உன்னை மொத்தமா அழிக்கிறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வுல வெண்ணிலாவும் மாமாவும் நல்லபடியா வாழ மாட்டாங்க. அத நினைச்சுதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். அதையும் பாத்துரலாண்டி. வெண்ணிலா கதையை முடிச்சு முத்தரசு மாமாவை வசியம் பண்ணி நான் கூட்டிட்டு போவேன். கல்யாணம் பண்ணுவேன். நான் ஜெயிச்சு காட்டுவேன்.
அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதையும் பார்க்கலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உன்னை மொத்தமா அழிச்சிருவேன். அதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். புரியுதா? சிம்ரன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னது வேணாமா? வேண்டாமா? என்ன வேணான்ற சத்தம் காதுல கேட்டுச்சு. சார் என்ன வேண்டாமா? பாருங்க மாப்பிள, முதல் இரவு வேணான்னு சொல்றான். முதல் இரவு வேண்டாமா? டேய் என்னடா கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ ஆசைப்பட்டபடியே நடந்துருச்சு. அப்புறம் என்னடா உனக்கு? அதெல்லாம் நடந்துருச்சுனே. ஆனா அம்மா எங்களை சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணலையே. என்னைக்கு அம்மா மனப்பூர்வமா சிம்ரனையும் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்களோ அப்ப நடக்கட்டோனே. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இப்ப என்னடா உனக்கு? சித்தி உன்னை ஆசீர்வாதம் பண்ணா உன் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுமா? சரி வாடா சாமி, வா வாங்க வா, நான் பாத்துக்கிறேன். வாங்க. இப்படி வாடா. சித்து சித்தி ஏன் சித்தி உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? நாங்க தப்பு பண்ணாலும் உன் பசங்க தானே. உன் பசங்களை நீ எப்படி பண்ணலாமா? முத்தரசு, நீ விட்டுரு முத்தரசு. மருது அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் நிக்கிறத பார்த்து எனக்கு சுத்தமா மனசே கேட்கல. இந்த வீட்டுல நான் ஒரு செல்லா காசு. அது இன்னைக்கு மறுபடியும் நிரூபணம் ஆயிருக்கு முத்தரசு. விட்டுரு முத்தரசு, எனக்கு எதுலயும் விருப்பம் இல்லை. இந்த மாதிரி சித்தி, உன் பிள்ளைங்க நீ ஆசீர்வாதம் பண்ணனா நீ ஜெயிச்ச. இல்லனா உன் பிடிவாதம் ஜெயிச்சிரும். உன் பிடிவாதம் ஜெயிச்சதுன்னா நீ தோத்துருவ. எனக்கு ஏன் சித்தி தோக்க கூடாது. இப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ ஜெயிக்கணுமா இல்ல உன்னோட தேவையில்லாத இந்த பிடிவாதம் ஜெயிக்கணுமான்னு. பசங்களா இருக்கிறாங்க, நீ பாத்துக்கோ. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். முத்தரச இத்தனை நாள் அவ மேல வச்ச பாசத்தையே கேள்வி கேட்கிறான். நான் இன்னைக்கு வீம்பு பிடிச்சா முத்தரசனுக்கு நான் அவன் மேல வச்ச பாசமே உண்மையான சந்தேகம் வந்துடும். அப்படி ஒரு நிலைமைக்கு விட்டா இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்தோட அடித்தளமே ஆட்டம் கண்டுடும். அதுக்கு விடக்கூடாது. சரி முத்தரசு, நீ சொன்னதுக்காக நான் ஆசீர்வாதம் பண்றேன்பா. வர சொல்ல எல்லாரையும். நல்லா இருங்க. வாங்க வாங்க வாங்க, இதுலயும் ஸ்லோவா வாங்க. நல்லா இருங்க. எல்லாம் மறந்துரு. பசங்களும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும். சரியா சித்தி? சரி முத்தரசு. போலாம் 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 போலாம். வா. சரிண்ணா வா. பால் சொம்ப நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வேகமா வந்துட்டீங்க. அத கூட வாங்கறதுக்கு மனசு இல்லையா? ஏண்டா சிம்ரன்? ஒன்னும் இல்ல அத்த, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக நேத்து நான் சாப்பிட்டதுல எதையோ கலந்து வச்சிட்டீங்க. எனக்கும் மயக்கம் வந்துருச்சு. இப்பவும் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இங்க பாரு, இப்ப நான் இதுல எதுவும் கலக்கல. ஆனா
நான் சொல்றத கேட்காம திமிர் எடுத்துட்டு நடந்தேன்னு வே, கலந்தாலும் கலந்து வைப்பேன். அம்மா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு? நீங்க அமைதியா இருங்க. இது எனக்கும் அத்தைக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். நீங்க இதுல தலையிட வேணாம். ஒரே வார்த்தையில பொட்டி பாம்பாட்டம் அடங்கிட்ட. கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் எதுவுமே இல்லையாடா? அத்தை, நான் தான் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஓ, உன்கிட்ட தானே பேசணும். சரி, நீ உண்மையிலே இந்த வீட்டு மருமக என்ன மதிச்சு நடக்கிறவளா இருந்தா என்னுடைய ஆசிர்வாதம் உண்மையா உனக்கு கிடைக்கிற வரைக்கும் சாந்தி முகூர்த்தங்கிற ஒண்ணு உங்களுக்குள்ள நடக்கவே கூடாது. இங்க பாருங்க, இதெல்லாம் சுத்த அலுவணி ஆட்டும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணலங்கிறதுக்காக எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் நான் தயங்கி நிக்கிற ஆள் கிடையாது. எப்போ கார்த்திக் என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே நான் இந்த வீட்டுக்கு மருமகளா, கார்த்திக்கு பொண்டாட்டியா ஆயிட்டேன். இத மீறி அதுக்கப்புறமும் நான் விலகி நின்னா அது இன்னைக்கு நான் அக்னி முன்னாடி செஞ்சு கொடுத்த சத்தியத்துல இருந்து தவறுன்னு அர்த்தம். அதனால நீங்க நடிச்சிட்டு வந்த கனவெல்லாம் நடக்காது. இப்ப நான் பேசினதை கேட்டா நீங்க தூக்கம் வராம கூட தவிப்பீங்க. பால் குடிச்சா நல்ல தூக்கம் வரும் அத்த. அதனால இந்த முழு சொம்பு பாலையும் நீங்களே குடிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்துறீங்க, சரியா? பாத்தியாடா, பாத்தியா கார்த்திக், அவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? அவ கரெக்டா தாமா பேசுறா. நீங்க பேசுறதுதான் தப்பு. அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்களேம்மா, அப்புறம் நான் என்னமா சொல்றது? மாமா, மாமா சித்ரா, எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சித்ரா. சித்ரா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லதான் வந்திருக்கேன் மாமா. சொல்லு சித்ரா. அந்த மந்திரவாதி மூலமா தன்னை பச்சைக்கிளியா உருமாத்திக்கிட்டு எப்படியாவது உங்களை வசியம் பண்ணி தன் கூடவே கூட்டிட்டு போகதான் அவ கிளியா வந்து காத்துக்கிட்டு இருக்கா. ஆமா மாமா, ஸ்வேதா அதான் அந்த பச்சைக்கிளி. தன்னோட அழகால ஒரே ஒரு தடவை உங்களை கொத்துனா போதும், நீங்க வசியமாகி அவ பின்னாடியே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவன் நினைச்சத ரொம்ப ஈஸியா சாதிச்சிருவா மாமா. அதுதான் அவளோட நோக்கமே. ஏன்னா அந்த மந்திரவாதி அப்படி ஒரு வசிய சக்திய அவளுக்கு உருவேத்தி விட்டுருக்கான். ஆனா நான் எதிர்பார்க்காத வேளையில நேத்து ஒரு தடவை அவ உங்களை கொத்திட்டா. ஆனா என்னோட சக்தியால நீங்க வசியமாகறத இப்போதைக்கு நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன். அதே சமயம் இதுக்கப்புறம் நீங்க கவனமா செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இருக்கு. சொல்லு சித்ரா. நீங்க முழுமையா வசியமான மாதிரி நடிச்சு ஸ்வேதா கூடவே போகணும். நீங்க அவ கூட போனாதான் ஸ்வேதாவை மீட்டெடுக்கிற முயற்சியில இறங்கி இப்போ கற்சலையா மந்திரவாதி இடத்துல இருக்கிற கிருஷ்ணனையும் மீட்டெடுக்க முடியும். கிருஷ்ணா சிலையா மாறிட்டானா? அதுக்கும் ஸ்வேதா தான் காரணம். மந்திரவாதி மூலமா கற்சிலையா மாத்திட்டா. நீங்க வசியமான மாதிரி நடிச்சு கூட போனா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக
மறுபடியும் அந்த மந்திரவாதி அந்த கிளிய ஸ்வேதாவா மாத்துவான். அந்த நேரத்துல நீங்க எப்படியாவது தந்திரமா கிருஷ்ணனையும் கற்சிலையில இருந்து மனுஷனா மாத்தி அந்த மந்திரவாதியை ஜெயிச்சு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருங்க மாமா. ஆனா அந்த மந்திரவாதி சாதாரண ஆள் இல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மாமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சித்ரா, சித்ரா, சித்ரா. முத்துமாமா, என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ மறைக்கிற. உன் முகமே சொல்லி காட்டுது. என்னன்னு சொல்லு. ஒரு கனவுல சித்ரா வந்தா. சித்ரா என்கிட்ட என்ன சொன்னா, நீ மந்திரவாதி கிட்ட போகணுமா? எனக்கு பயமா இருக்கு முத்துமாமா. வேற வழியே இல்ல. அந்த மந்திரவாதி மோசமான ஆளு. அவன் ஏற்கனவே என்ன கிளியா மாத்த முயற்சி பண்ணான். இப்ப கிருஷ்ண மாமாவும் ஆபத்துல சிக்கி இருக்காருன்னு சொல்ற. இப்ப நீயும் போய் தானே ஆகணும். உடனே எப்படி நம்ம ஸ்வேதாவை கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கிருஷ்ணனை காப்பாற்ற முடியும்? இந்த பேரு நான் போய் கிருஷ்ணனை காப்பாத்தணுமா வேணாமா? இல்ல முத்துமாமா, அது இந்த பாரு, நீ எதுவும் பேசாதப்போ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் தாலி பாக்கியத்துக்கு முன்னாடி எந்த மந்திர சக்தியும் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. கெட்டது ஜெயிக்காது, நல்லதுதான் ஜெயிக்கும். புரியுதா? இப்ப நான் கிருஷ்ணனை காப்பாத்தணுமா வேணாமா சொல்லு. காப்பாத்தணும் முத்துமாமா. அப்ப நீ இப்படி அழகிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்லா தைரியமா சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். சரி முத்துமாமா. இப்பதான் நீ கொண்டாட்டி. படு படு. தூங்கு. ஸ்வேதா, நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. என்னம்மா நடந்துச்சு? முத்தரச மாமா வசியமாயிட்டாரு. அப்படியா? நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்ச? என்ன பார்த்து ஸ்வேதா மாதிரி இருக்கேன்னு சொல்றாரு. ஸ்வேதாவை பார்க்கணும்னு புலம்புறாரு. சரி, இப்ப என்ன பண்ண போற? ஸ்வேதாவை காட்டுறேன்னு நான் ஒரு கொக்கி போட்டேன். மாமா அதுல மாட்டிக்கிட்டாரு. என் கூட வர போறாரு. அப்படியா? ஆமா, இதோ காசாவை எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. வந்ததும் கிளம்பிடுவோம். கல்யாணமாகி ஸ்வேதா முத்தரசனா தான் நான் திரும்பி வருவேன். சூப்பர் ஸ்வேதா, சூப்பர். உன்ன மாதிரி நினைச்சத சாதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கிளியா உருவெடுத்தாலும் ஓ மனசுல இருக்கிற வைராகியம் தான் உன்னை இவ்வளவு தூரம் சாதிக்க வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே ஆரத்தி கரைச்சி வச்சு ரெடியா காத்திருக்கேன். சரியா? முத்தரசு, என்னப்பா திடீர்னு எங்க கிளம்பிட்ட? சித்தி கிட்ட கூட சொல்லாம போற? கொஞ்சம் பேசணும் சித்தி. வா முத்தரசு. சித்தி, சித்தி, அத நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு திடீர்னு ஸ்வேதா ஞாபகமாவே இருக்கு சித்தி. அவளோட ஞாபகம் என்ன அறியாமலே வந்துட்டே இருக்கு. அவளை பார்க்கணும்னு தோணுது. அவன் மேல இருக்க பிரியம் அது அது
அந்த கிளியில சித்தி கிளி, அதுக்கு ஸ்வேதா இருக்க இடம் தெரியுமா? நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதை விட சந்தோஷம் சித்திக்கு வேற என்னப்பா இருக்க போகுது? சித்தி சத்தியமா இதுதான் நானும் நினைச்சேன். இதுதான் என் மனசுல இருந்தது. நான் என்ன நினைச்சோம், நீ அது அப்படியே எப்படி இது போதும் சித்தி, நீயே சொல்லிட்டல. மற்றபடி யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீயே சொல்லிட்ட, அது போதும். நான் எங்க இருந்தாலும் ஸ்வேதாவை கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வரேன் சித்தி. அதுக்கப்புறம் உன்னோட ஆசைக்காக ஓ முன்னாடி நாங்க மாலை மாத்திக்கிறோம் சித்தி. ரொம்ப சந்தோஷம் முத்தரசு. இத உன் வாயால கேட்கும் போது எனக்கு எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எங்க சம்மதிப்பியோ இல்லையோன்னு யோசிச்சேன். என்ன சித்தி நீ, நம்ம ஸ்வேதா எனக்கு ரொம்ப பிடிச்சவ, அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கமா இருப்பேனா சித்தி? சரி சரி முத்தரசு, இன்னொரு முக்கியமான விஷயம். வெண்ணிலாவுக்கு நீ எங்க போற எதுக்கு போற எதுவுமே சொல்லாத. அவ எங்க போற எதுக்கு போறன்னு தோண்டி துருவி கேப்பா. நீ ஏதாவது பதில சொல்லி சமாளிச்சுட்டு போ. சரியா? அவளை விடு சித்தி, நான் பாத்துக்கிறேன். இது கருப்பண்ணசாமி கோவில்ல வச்சு பூஜை பண்ணி கொடுத்த கயிறு. ஓ, இது உன் கையிலேயே இருக்கட்டும் முத்து மாமா. எந்த காரணத்து கொண்டும் இது அவுத்தராத. ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் இது உன்னை காப்பாத்தும். சரியா? சரி சரி முத்து மாமா, நீ கிளம்பு. ஒரு சின்ன டவுட். இவ்வளவு தைரியமான பிரியே, ஒருவேளை சும்மா ஸ்வேதா என்ன வசியம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நான் உன்னை மறந்துட்டேனா? இந்த நெஞ்சுக்குள்ள வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் யாரும் என் முத்து மாமாவை நெருங்க முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த நம்பிக்கை இருந்தா போதும். போயிட்டு வரேன். சரி. வந்துட்டியா? போலாமா? ஸ்வேதா கிட்ட கூட்டு போயிடுவல? கூட்டிட்டு போறேன். வண்டிக்குள்ள ஏறு. சரி சரி. போலாமா? போலாம் போலாம். முத்தரசனை சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். என்னதான் வசியமாயிருந்தாலும் அந்த வெண்ணிலா ஏதாவது பூஜை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அன்னைக்கு மாதிரி ஏதாவது கெடுக்கிறதுக்கு பாப்பா. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ഞാൻ ഏற்கனவே അവங்கிட்ட പാഠം കത്തിട്ടുണ്ട്. ഇനി ഞാൻ ഒരു ഗണമും ഏമാറ മാട്ടേ. இந்த தடவை வரட்டும். ഞാൻ അന്ന് വാങ്ങിയ അടിക്കെല്ലാം ചേർത്ത് மொத்தமா அயாளுக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன். ஐயோ, பார்த்து ஜாக்கிரதை. ഞാൻ பார்த்தோலாம். ஏதாவது வில்லங்கம் பண்ணா அதுக்கப்புறம் முத்தரசனையும் கிருஷ்ணன மாதிரி கல்லாக்கிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்வேதா மிகப்பெரிய கனவோட இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியா அனுப்பி வைங்க. எங்களுக்கு அது போதும். நான் பாத்துக்கிறேன். சரி. கருப்பா, എലമ്പിട്ടിയാ? വാടാ, വാ വാ. ഞാൻ നിനക്കായിട്ട് ദാ ഇവിടെ എടുക്കടാതെ. சரி குருஜி. വിടരുതാ. ഏതോ ഒരു തന്ത്രത്തോടെ അയാൾ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്.
மந்திரம் சொல்லியும் நீ சுவேதாவா மாறாம இருக்கன்னா இவன் கருப்பண்ணசாமிய கூட கூட்டிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். உன் தலையை எடுக்கிறேன் பாரு. உன் புத்திய காட்டிட்டல்ல. ஐயோ, நான் கருப்பண சமையல கூட்டிட்டு வரலங்க. கார்ல நானும் கிளியனா வந்தேன். கேட்டு பாருங்க. கிளி சொல்லு, கிளி மலையாள சாமி கிட்ட சொல்லு. கழுத்துல பாரு கத்தி வச்சிருக்காரு. நம்ம தானே கார்ல வந்தோம். நீ அவர்கிட்ட சொல்லு, எனக்கு கருப்பண சமையல தெரியாது, இத கொஞ்சம் எடுத்துருங்களேன். இல்ல, நான் നിങ്ങളെ சோதிக்கும். எது? അവിടെ എന്തുണ്ട്? சத்தியமா உங்க லாங்குவேஜ் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தமிழ்ல சொல்லுங்களேன். அங்க என்ன இருக்கு? எவடே தைலிங்களா? இங்க அது சொல்லு. அது எந்தா காணிக்கு என்ன இருக்கு? பலிக்கு எல்லாம் நான் நினைச்சபடி நடக்கும். முதல்ல அது ஐக்கு. இது கருப்பண்ணசாமி கோவில்ல வச்சு பூஜை பண்ணி கொடுத்த கயிறு. இது உன் கையிலேயே இருக்கட்டும் முத்து மாமா. எந்த காரணத்துக்கு கொண்டும் இது அவுத்துறாத. ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் இது உன்னை காப்பாத்தும். சரியா? എന്താ யோசிக்குன்னு? அது கயிறு கருப்பணசாமி கயிறு எனக்கு தெரியாது. அது கொடுத்தாங்க நான் கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். கயிறு எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு ஸ்வேதா தான் முக்கியம். இந்த கயிறு எனக்கு அது தேவையே இல்லை. ஸ்வேதா, 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 ஸ்வேதா. இப்படி கிளியிலிருந்து மனித பிறவியா மாறும்போது சில தீட்டுகளும் இருக்கும். அந்த தீட்டுகள் கழிஞ்ச பிறகு தெய்வ சன்னிதானத்துல வச்சு உங்க திருமணத்தை நடத்துங்க. அதுதான் சரியா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நாளும் சரியான நாள் இல்ல, கரி நாளா இருக்கு. நாளைக்கு சுவேதாவோட ஜாதகத்துக்கு உகந்த சக்தி வாய்ந்த நாளாயிட்டு இருக்கு. அதனால நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல, எனக்கு இந்த கரி நாளா பிரச்சனை கிடையாது. எனக்கு என் ஸ்வேதா தான் முக்கியம். நான் இப்பவே ரெடி. ஆனா நீங்க சொன்னனால சரி, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். பூசிடுறேன். வெண்ணிலா, என்னை மன்னிச்சிரு வெண்ணிலா. கிருஷ்ணனை காப்பாத்தி ஆகணும். ஸ்வேதா அவங்க கூட்டிட்டு வரணும். அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஸ்மெல், வாசனை. பூசி விடுங்க.
போதும் குழி. தேங்க்ஸ் மாமா. என் வாழ்க்கையில இந்த நாள் வராதான்னு நான் எவ்வளவு நாள் எங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? வந்து தொலைஞ்சிருச்சே. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் குளிச்சிட்டு வரேன். இந்த உருவத்துல உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். நீ அன்னைக்கு கிளியா இருக்கிறப்போ உன்னை மயக்க நிலைமையில பார்த்துட்டு தவிச்சது எனக்கு தாமா தெரியும். எல்லாம் அந்த பாழா பொண்ணு வெண்ணிலாவால வந்தது. அவ இந்த சிம்ரன் எல்லாரும் வந்து ஆட்டி படைக்கிறாங்க. அவளாலதான் இவ்வளவு கஷ்டமும். அத்தை விடுங்க, அதெல்லாம் பழைய கதை. இனிமே புது கதைய பேசுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் அத்தை. நம்பூதிரி நாளைக்கு காலையில தெய்வ சன்னிதானத்துல வச்சு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. முத்தரசு மாமா அப்படியே என் மேல முழு வசியத்துல இருக்காரு அத்தை. என்ன பார்த்து சிரிக்கிறாரு, என்ன பிடிச்சிருக்குங்கிறாரு, இப்பவே தாலி கட்டணுங்கிறாரு. நிமிஷம் நேரம் அத்தை, அப்பவே தாலி கட்டிருக்க வேண்டியது. நல்ல நாள் இல்லாததுனால அது தப்பி போச்சு. ரொம்ப சந்தோஷம் ஸ்வேதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூப்பிடுறேன் அப்புறம். എന്താ ഒന്നും കേൾക്കുന്നില്ല? ഇയാള് പ്രശ്നമുള്ള ആളായിട്ട് തോന്നുന്നു. പുറത്തു വരട്ടോ. ഇയാളെ പിടിച്ച് കുറിച്ചിട്ട് കൊടുത്ത് ഇയാളെ കൾസിലായിട്ട് മാറ്റണം. கிருஷ்ணனை கண்டுபிடிக்க வேண்டாமா? இப்பதான் ஸ்வேதா மாறி இருக்கா. அப்படியே நான் வசியமான மாதிரி நடிச்சு அவ வழியிலேயே போய் கிருஷ்ணனை கண்டுபிடிச்சாகணும். இவங்க வேற நாளைக்கு கல்யாணம் அது இதுன்னு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன முத்து மாமா சொல்ற? நீ எதுக்கு பயப்படுற? கவலையே படாத. அவங்க வழியில நான் சிக்க மாட்டேன். நான் விரிச்ச வழியில தான் அவங்க சிக்க போறாங்க. எப்படி நம்ம கிருஷ்ணனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஸ்வேதா நான் ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் பாரு என்ன பண்ண போறேன்னு. இதெல்லாம் நடக்குமா முத்து மாமா? நடக்கும், நடக்கணும். நீ சாமியை வேண்டிக்கோ, புரியுதா? நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் இருந்து பாரு, நீ பயத்திலயோ ஏதோ உளறி கொட்டி இந்த விஷயத்த சித்தியோ பூந்துக்கிட்டு சொல்லிடாத. அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. சரி முத்து மாமா, நான் பாத்துக்கிறேன். என்னமோ ஏதோன்னு தவிப்பா இருக்கு. சரியில்லை. சரி முத்து மாமா, நான் பாத்துக்கிறேன். இவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ, இருக்கியா? முத்து மாமா, நீ எப்ப வருவ முத்து மாமா? வெண்ணிலா, சிக்னல் ப்ராப்ளமா? சை, திடீர்னு கிளம்பி நீ பாட்டுக்கு போயிட்ட. ஏன் முத்து மாமா இப்படி பண்ற? நான் உனக்காக எவ்வளவு ஏங்கி தவிக்கிறேன் தெரியுமா? உன் நினைப்புல பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ எதுக்கு மாமா கிருஷ்ணன்? கிருஷ்ணனுக்கும் நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குன்ற எவ்வளவு
திமிரு இருந்தா, எவ்வளவு தெனாட்டு இருந்தா, கொஞ்சம் ஹைட்டா இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக உன் தோடு மேல கையை போட்டு ஒன்னதான் கல்யாணம் பண்ணி ஏன் முன்னாடியே சொல்றான் அவன்? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெளியே காமிச்சுக்கலண்ணா. அதான் அவன் வந்த உடனே அப்படியே அவனை புடிச்சு அவன்கிட்ட நான் சொல்லணும்னா, டேய் ஏன் ஸ்வேதாடா, நான் தான்டா தாலி கட்டுவேன், அவன் எனக்கு தான்டா சொந்தம்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அறை. ஒன்ன இல்ல அவனை அரைஞ்சி அந்த கோவத்தை அப்படியே நான் தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உன் கழுத்துல தாலி கட்டணும். அப்படி ஒரு ஆசானா எங்க இந்த மலையாள சாமியாரு அம்மே பகவதி அவடே இப்படின்னு சொல்லி டோட்டலா எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு. அதுதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்பாடே, இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. மாமா வசியத்துலதான் இருக்காரு. மாமா. என்னம்மா ஸ்வேதா, எல்லா ஏற்பாடுகளும் வசதியா இருக்கா? நானே உங்களை பார்க்கதான் வெளியே வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ போய் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சாதனமும் வாங்கிட்டு வா. இல்ல, கிருஷ்ணனை நீங்க மறுபடியும் கொண்டு வந்துட முடியுமா? இப்ப எந்தனா பேச்சு? முத்தரசு மாமா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. கிருஷ்ணன் கண்ணுக்கு முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டி அவனை பழி வாங்கணும்னு மாமா நினைக்கிறாரு. அப்படியா? முத்தரச மேல ஏற்கனவே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த கருப்பண்ணசாமி கயிறோடு அவன் இங்க வந்தான். இப்போ கிருஷ்ணனையும் கேக்குறத வச்சு பார்க்கும்போது அவன் அதுக்காக தான் வந்திருப்பானோன்னு எனக்கு சம்சயம் உண்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மாமா என்கிட்ட நல்லதா இருக்காரு, நல்லா பேசுறாரு. அது நடிப்பா இருந்தா நீ என்ன பண்ணுவ? மாமா, பூத்தது இளைய பண்டுதான் பார்த்தது தூது வந்ததோ. மாமா, பயங்கரமான ரொமான்டிக் சாங் இந்த பாட்டுல. மோகன் இருக்காரே, மோகன் உனக்கு தெரியாதா? சரி அதை விட்டுரு. நம்ம சுவாமிஜி என்ன சொன்னாரு? பார்த்து பேசுறேன் மாமா. அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணனை கூட்டிட்டு வரேன்னு நம்பூதிரி சொல்றாரு. அதனால நாளைக்கு நம்ம முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணனை பத்தி யோசிப்போம். அவரு வந்தா வரட்டும், வராட்டி போட்டும், நமக்கு என்ன மாமா? அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. நீ சொல்றதுக்கு நான் மறு வார்த்தை சொல்லுவேனா? நானே இததான் யோசிச்சேன். அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நான் கழுத தாலி கட்டுறது? எனக்கு அவனை பிடிக்க பிடிக்காது. அவன் வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். ஃபர்ஸ்ட் வேலை எந்திரிச்ச உடனே நம்ம கல்யாணம், அதுக்கப்புறம் மத்த எல்லாமே. சரியா? சரி. ஓகே ஓகே மாமா. இப்போ இதே மூட்ல ஷாப்பிங் போலாமா? போலாமே. பூத்தது. நீங்க பெரியவங்கன்னு வாய் வார்த்தையா சொன்னா பத்தாது, அத செயல்லையும் காட்டணும். ஒரு வார்த்தை என்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? என்னம்மா இது? ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏய், நீ என்ன என் வயித்துல பிறந்தியா இல்ல வேற ஏதாவது வயித்துல பிறந்தியா? எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு. இந்த பாரு, யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஏ சிம்ரன், வெளியே வா. முதல்ல வெளியே வான்னு சொல்றல. யார கேட்டு விளக்கேத்துற? முதல்ல வெளியே வான்னு சொல்றல. வர முடியாத அத்தை. நான் இந்த வீட்டோட மருமக, அதுல எந்த வகையிலுமே மாற்றம் கிடையாது. எதுத்தா பேசுற? நானும் பாக்குறேன்டி. நில்லுங்க அத்தை. இங்க பாருங்க, சிம்ரனும் இந்த வீட்டோட மருமகதான். என்னைக்கு கார்த்தி அவ கழுத்துல தாலி கட்டினானோ அவ முறைப்படி நம்ம வீட்டோட மருமகள் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவ விலக்கேத்துறத தடுக்கிற உரிமை எனக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல. எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? ஆமா அத்தை, கண்டிப்பா இல்ல.
இப்ப நான் பாத்துடுறேன்டி, இப்ப நான் பாத்துடுறேன். அன்னைக்கு அவ உனக்கு பறிஞ்சிட்டு வந்து என்னை எதிர்த்து கைய பிடிச்சா, இன்னைக்கு அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு நீ என்ன தடுக்கிறியா? உங்களை எல்லாம் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறேன். ஏன் அனுமதி இல்லாம இப்ப அவ எப்படி விளக்கேத்துறான்னு நானும் பாத்துடுறேன். அத்தை, முத்து மாமா வீட்ல இல்லாத நேரம் அவரோட சார்பாதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அத்தை. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு அவளை விலக்கேத்த சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு காலம் அது முடியாது. என்னவோ பண்ணி தொலைங்க. சிம்ரன், நீ விலக்கேத்த நான் பாத்துக்கிறேன். ஏத்து சிம்ரன், நான் சொல்றேன்ல. என்னன்னு நினைக்கிறத நீ? போங்க நீ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்க நீ. என்ன கார்த்தி, நீ என்னையும் சேர்த்து பயன்படுத்துற? அதெல்லாம் முத்து மாமா எப்படி இருந்தாலும் போன் எடுத்துருமே. சரி, நான் கூப்பிட்டு பாக்குறேன். மாமா, இந்த வேட்டி சட்டை ரொம்ப அம்சமா இருக்குல்ல? அருமையா இருக்கும். சூப்பர். நான் சாரி போட்டு காட்டட்டுமா? இருங்க. அப்ப கார்த்தி போன் பண்ணா, இப்ப வெண்ணிலா போன் பண்ற. என்ன பிரச்சனையா இருக்கும்? முத்தரசு மாமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அண்ணி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை அண்ணனை காப்பாத்தும். அதான் என்னோட ஆசை. இங்க பாரு கார்த்தி, நீ என்னையும் சேர்த்து பயன்படுத்துற. அதெல்லாம் முத்து மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் வந்துருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு.